Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நாமக்கல்ல இந்த கிட்னி திருட்டு சம்பந்தமான ஒரு கேஸ் வந்து மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இருக்கிறது. அது உள்ள தோண்ட ஒரு பூதாகாரமான விஷயங்கள் வெளியே வந்து கொண்டிருக்கின்றன. இப்போ இந்த ஸ்கேம்ல ஏன் இவ்வளவு அதிகமாக இருக்குன்னா, இன்வால்மெண்ட் ஆஃப் பீப்புள், மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள் இருக்காங்க பாருங்க, அரசியலையும் சரி போலீஸ்லையும் சரி, எல்லாரும் இதில் இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால, அதாவது மறைச்சு பண்ணுறதெல்லாம் போய் இப்போ ஓப்பனாக எத்தனை வேணும், 2 வேணுமா 4 வேணுமா, 4னா 20 ரூபா, இந்த கன்செஷன் கூட ஒரு 18 ரூபா கொடு, இப்படி ஆயிடுச்சு. தமிழ்நாட்டில் போலீஸ் வந்து எந்த வேலையும் செய்யறது இல்லை. பார்ட்னர் இன் கிரைம்ன்ற மாதிரி எல்லா கிரைம்லையும் உங்க பார்ட்னர் ஆயிடுறாங்க. இந்த ஆட்சியில 4 வருஷமா குற்ற செயலை வந்து செய்யறதுக்கு யாரும் கூச்சமே படுறதில்லை. ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ட்டு டிஎம்கே பெரிய லெவல்ல ஒரு கேம்பெயினா வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ அது தொடர்பான ஒரு பொதுநல வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில வந்து சிவகங்கை மாவட்டம் திரிபுவனத்தை சேர்ந்த ஒரு ஆள வந்து ராஜ்குமாரால தொடுக்கப்படுது. ஓரணியில் தமிழ்நாடுன்னு வீட்டுக்குள்ள உங்களுக்கு என்ன வேலை? முதல்வருடன் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு ஸ்கீம், இந்த மாதிரி வந்து நாங்க புகார் கொடுத்தோம், 5 நாள்ல எங்களுக்கு வந்து இந்த பேர் மாத்திட்டாங்க, இந்த இபி கனெக்ஷன் பேர் மாத்திட்டாங்க, இந்த கனெக்ஷன் வச்சு அந்த கனெக்ஷன் வந்துச்சு அப்படின்ட்டு. அதான் நேற்று எடப்பாடியார் சொன்னார், 4 வருஷம் எங்க போயிருந்தீங்க நீங்க? அப்ப 4 வருஷம் பொறுத்து தான் குறைதிக்கு வருவீங்களா? அப்ப குறை இருக்குன்னு ஒத்துக்கிட்டீங்களா? இப்போ அது ஏன் இந்த 4 வருஷமா ஏன் இந்த மாதிரி பண்ணல? நீங்க என்ன சொன்னீங்க? நான் ஆட்சிக்கு வந்த உடனே 40 நாள்ல குறையெல்லாம் தீர்த்துப்பேன்னு சொன்னீங்க. 4 வருஷம் ஆச்சு, இப்பதான் கொடுத்து இப்பதான் தீக்க ஆரம்பிக்கிறீங்க. இதே முதலே தீக்கல. நான் உங்களுக்கு பல தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எத்தனையோ நாங்கள் போய் முறையிட்டு கெஞ்சி கூத்தாடி பார்த்தா கூட எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. ஆனால் ஒரு 50 சவரன் நகை காணாம போனதுக்கு தனிப்படை அமைக்கிறாங்க. உடனே சொல்லலாம், அவருக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த இதுக்கு என்ன சம்பந்தம்னு. அவரோட அந்த மெத்தனமான போக்கு மக்கள் மத்தியில் ஒரு பயம் இல்லை, போலீஸ்காரங்க கிட்ட சுத்தமா பயம் கிடையாது. அவங்க இத்தனை 24 லாக்அப் டெத் நடக்குது, அவங்க பாட்டு கூலா இருக்காங்கன்னு என்ன அர்த்தம்? இந்த கவர்மெண்ட் நம்மளுக்கு பாதுகாக்கும், நம்மளை யாரும் தயவும் தேவையில்லை, இந்த கவர்மெண்ட் நம்மளை பார்த்துக்கும். நம்ம ஏன் பயப்படணும்? எந்த சிஎம் மேல பயம் இருக்கணுமோ சிஎம் மேலே பயம் இல்லை. இந்த கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட் மாதிரியே ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதுலயும் வந்து ஒரு பள்ளி மாணவன் வந்து தற்கொலை செய்து கொண்ட பிறகு அந்த ஊர் மக்கள் அவங்களோட மாணவனோட உறவினர்கள்லாம் சேர்த்து இந்த பள்ளியோடைய வேனை வந்து கொளுத்துறது, அது ஒரு பெரிய லாண்ட்ரி ஆர்டர் இஷ்யூவா மாறி இருக்கு. இப்போ இதுவும் ரிப்பீட் ஆகிற மாதிரி தெரியலையா? அவங்க அப்பா சொல்றாரு, என் பையனை வந்து ஹராஸ் பண்ணிட்டாங்க, வெளியில போய் நில்லுன்னா ஹராஸ்மெண்ட், முட்டி போடுன்னா ஹராஸ்மெண்ட், பெஞ்ச் மேல ஏறணும்னா ஹராஸ்மெண்ட், 4 பேர் இருக்க மார்க் கம்மியா வாங்கியிருக்கேன்னா தற்கொலை ஏன் அந்த பையன் பண்ணிக்கிறான்? அவன் என்ன தப்பு பண்ணான்னு ஒருத்தர் காமிக்கலைங்க. சரி, நான் ஒரே ஒரு சிம்பிளா கேட்கறேங்க, இது இங்கெல்லாம் நடக்குதுல்ல, இந்த பஸ் எரிக்கிறது, கிளாஸ், ஏன் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் நடக்க மாட்டாங்க? ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் பாஜகவின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் குமரகுரு அவர்கள். வணக்கம். வணக்கம். நாமக்கல்ல இந்த கிட்னி திருட்டு சம்பந்தமான ஒரு கேஸ் வந்து மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இருக்கிறது. அது உள்ள தோண்ட ஒரு பூதாகாரமான விஷயங்கள் வெளியே வந்து கொண்டிருக்கின்றன. இப்போ ஓவராலா இந்த கேஸ் சம்பந்தமா குறிப்பா வந்து நாமக்கல்லுடைய இந்த மருத்துவ அதிகாரி, மாவட்ட மருத்துவ அதிகாரி தலைமையில் ஒரு இன்வெஸ்டிகேஷன் வந்து போயிட்டு இருக்குன்னு செய்திகள் நம்ம வந்து பார்க்குறோம் இப்போ. ஆனால் ஓவராலாக இதை பார்க்கும்போது எப்படி தெரியுது, குறிப்பாக ஒரு தனியார் மருத்துவமனையோட இன்வால்மெண்ட்டு ப்ளஸ் ஈரோடு அப்படின்னு ஈரோடு நாமக்கல்னு சொல்லிட்டு இது வந்து விரிவடைகிறதையும் பார்க்குறோம். உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, பொதுவாக இப்போ இருக்கிற நிலைமையில் தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுறது வந்து கிட்னியும் லிவரும். எல்லா விஷயத்துலையுமே தமிழ்நாட்டில் ரொம்ப மோஸ்ட் வாண்டட் பார்ட்ஸ் இன் தமிழ்நாடு பார்த்திங்கன்னா அது 2 தான். காரணம் டாஸ்மாக். அந்த கிட்னி வந்து எல்லாருக்குமே, பொதுவாக பணக்காரர்கள் ஏழை எல்லாத்துக்குமே கிட்னி தேவை வரும்போது கவர்மெண்ட்டில் இருக்க டோனர்ஸ் லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குது. இப்போ ஒருத்தர் இம்மீடியட்டாக இன்றைக்கி ரிஜிஸ்டர் பண்ணாருன்னா அவர் கைக்கு கிடைக்க, அவருக்கு ஒரு கிட்னி நார்மலாக கிடைக்கிறதுக்கு மினிமம் 2லேருந்து 2.5 வருஷம் ஆகுதுன்றாங்க எல்லாருமே. ஏன்னா அவ்வளவு டோனர்ஸ் லிஸ்ட்டு இது இல்லை, டிமாண்ட் இருக்குது அவ்வளோ. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஓவர்லுக் பண்ணுறது தானே நம்ம ஊரில் எப்பவுமே எதுவாக இருந்தாலும் ஓவர்லுக் பண்ணுறது தானே பணம். எல்லாருக்கும் சீட்டு கிடைக்காதுன்னும் போது பணம் கொடுத்து சீட்டு வாங்குறது. அது மாதிரி பணம் கொடுத்து எனக்கு உடனே எனக்கு வேணும், ஏன்னா ஒரு வாரமும் டயாலிசிஸ் பண்ணுறது வலி, பணம், செலவு எல்லாத்துக்கும், அதுக்கு பதிலாக 5 லட்ச ரூபா கொடுத்தா ஒரு கிட்னி கிடைக்குதுன்னு சொல்லும்போது உடனே என்ன பண்ணுறாங்க, புரோக்கரை பிடிக்கிறாங்க. புரோக்கர் என்ன பண்ணுறாங்க, அந்த லிஸ்ட்டில் இருக்கிறதில் பார்த்து யார் இருக்காங்கன்னு பார்த்தா அதுலேயே யாராவது ஒருத்தரை பிடிச்சி, இல்லை ரிலேட்டிவ்னா அதில் சூப்பர்சீட் பண்ணலான்னு ஒரு ரூல் இருக்குது. இல்லை, சட்டப்படி நீங்கள் கவர்மெண்ட்டை கேட்டிங்கன்னா தான் அவங்க லிஸ்ட்டு கொடுப்பாங்க. உங்களுக்கு உறவினர் யாராவது உங்கள் பிளட் குரூப்லேயே இருந்தாங்கன்னா அவங்க கன்சென்ட் இருந்து வச்சுங்க, ஒரு அஃபிடவிட் வந்து மேஜிஸ்ட்ரேட்டை போட்டு அவர் கன்சென்ட்டோட தான் கொடுக்குறான்னு சொன்னால் உடனே வாங்கிக்கலாம். லாலு பிரசாத்துக்கு நடந்தது, அது எல்லாருக்கும் எம்ஜிஆர் காலத்துலேருந்து எல்லாருக்கும் நடக்குது. அப்படி வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, யாரோ ஒருத்தரை பிடிச்சி இவங்க தான் ரிலேட்டிவ்னு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி
அவங்க வந்து எனக்கு 2 கிட்னி நல்லா இருக்குது, என்னோடய அத்தை பையன் மாமா பையன் எனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வர்றது நடக்குது, ரொம்ப நாள் நடக்குது. இப்போ இந்த ஸ்கேமில் ஏன் இவ்வளவு அதிகமாக இருக்குன்னா, இன்வால்மெண்ட் ஆஃப் பீப்புள், மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள் இருக்காங்க பாருங்கள், அரசியலையும் சரி போலீஸ்லையும் சரி, எல்லாரும் இதில் உள்ள இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால இது ஒரு பெரிய ஒரு அதாவது மறைச்சி பண்ணதெல்லாம் போய் இப்போ ஓப்பனாக எத்தனை வேணும், 2 வேணுமா 4 வேணுமா, 4னா 20 ரூபா, இந்த கன்செஷன் கூட ஒரு 18 ரூபா கொடு, இப்படி ஆயிடுச்சு. என்ன மக்களோட வறுமையை பயன்படுத்தி 5 லட்ச ரூபான்றது வந்து ஒரு சாதாரண ஒரு ஏழைக்கு வந்து 5 லட்ச ரூபா பெரிய விஷயம். அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏமா 40 வயசு ஆயிடுச்சு, 2 குழந்தை பெற்றுட்ட, இன்னும் இன்னொரு 20 வருஷம் ஒரு கிட்னி போதுன்றாங்க, அதனால் ஒரு கிட்னியை வச்சு வாழ்ந்துடலான்னு போது அவங்க இன்னொரு கிட்னியை வித்துடுறாங்க. இதில் யார் வந்து விசில் ப்ளோயராக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர்ஸும் இந்த ஃபிலந்த்ராபிஸ்ட்னு சொல்லக்கூடிய சொசைட்டியில் முக்கியமானவங்க தான் இருக்க முடியும். இப்போ அவங்களாம் யாருன்னே தெரியல. ஏன்னா எல்லாருமே வந்து இப்போது சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டில் வந்து எல்லாரும் மாட்டிக்கிட்டாங்க. முதல்லலாம் சமுதாய நல்லிணக்கத்தை விரும்புகிறாங்கன்ற யாரும் இல்லை. டாக்டர்ஸும் இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ அரசியல் இதில் வந்துட்டாங்க. மெயினாக அரசியல்வாதி இன்வால்வ் தெரியும் உங்களுக்கு. போலீஸ் மேலே பயம் இல்லை, நான் ஒவ்வொரு பேட்டிலையும் சொல்லுவேன். இதில் போலீஸே இன்வால்வ் ஆகுறாங்க. இதெல்லாம் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த கிரேடுக்கு போயிடுச்சு. நான் முதல்ல சொன்னது போலீஸ் மேலே பயம் இல்லை, அதனால் நான் தப்பு பண்ணுறேன், தப்பு பண்ணால் என்னை யாரும் கேள்வி கேட்க முடியாது அப்படின்ற பயம் தாண்டி போய் என்னோடய பார்ட்னரே போலீஸ். இல்லை, இங்கே எப்படி போலீஸ் இன்வால்வ் ஆகுறாங்க? ஏன்னா இது வந்து இப்போ இந்த செய்தி வந்த போதே நம்ம பார்த்தோம், இது ஏதோ ஒரு பெக்யூலராக ஒரு கேஸ் 2 கேஸ்ன்னு இல்லை, பாதிக்கப்பட்டவங்க எங்களுக்கு இவ்வளோ பணம் தான் வந்துச்சு, 5 லட்சம் கொடுத்தாங்க, 3 லட்சம் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சோஷியல் மீடியாவில் போட்டது ஒன்று. ஆனால் இந்த கேஸை ரிப்போர்ட் பண்ணும்போது இது வந்து ஒரு ராக்கெட் அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் சீரியஸ் ஆஃப் கேசஸ் அப்படின்னு இதில் வந்து போலீஸ் இன்வால்மெண்ட் எங்கே இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது இந்த விஷயமா நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க மாட்டாங்களா? இந்த விஷயம் நடக்கும்போது ஹாஸ்பிட்டலில் நம்ம ஊரில் போலீஸோட நாலேஜ் இல்லாமல் ஒன்று நடக்குதுன்னு சொன்னால் நான் தயாராக இல்லை. போலீஸோட இன்வால்மெண்ட் இல்லாமல் எதுவுமே நடக்காது. அப்போது அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் வரும், மாதிரி சார் நான் என்னை வந்து 5 லட்ச ரூபா கேட்டு வாங்கினாங்க, 2 லட்சம் தான் கொடுத்துருக்காங்க, மிச்சம் 2 லட்சம் கேளுங்க சார்னும் போது நான் கூப்பிட்டு விசாரிக்கிறேமான்னு கூப்பிட்டு விசாரிச்சுட்டு அவர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு 2 லட்சம் அதிகம் வேலையை பாருமா, நீ கொடுத்தது தப்பு தெரியுமா உனக்கு, ஆக்சுவலாக நீ கொடுத்ததே தப்பு, நீ எப்படி கொடுத்த, இத்தனை பேர் இருக்கும்போது நீ எப்படி வந்து அவர் கொடுத்த, பணம் வாங்கி கொடுத்த. முக்கியமான லிஸ்ட்டு என்ன தெரியல, மெயின் டோனர் இதில் என்னென்னா டொனேஷன் ஆஃப் கிட்னி எனி ஹியூமன் பார்ட் என்னென்னா பணத்துக்கு நீங்கள் விற்கக்கூடாது, பணத்துக்கு விற்கக்கூடாது. நீங்கள் உங்கள் சொந்தக்காரங்க மேலே அன்பும் பாசத்தின் காரணமாக கொடுக்குறேன்னு சொல்லணும். பணத்துக்கு விற்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் விற்க முடியாது. கவர்மெண்ட் யாரெல்லாம் வாங்குதோ இறந்தவங்களை அவங்கெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க பாருங்கள், சீனியாரிட்டி லிஸ்ட்டு படி ஒவ்வொருத்தருக்காக கொடுக்கணும். பணத்துக்கு இல்லை, பணம்னு எங்கே வருதோ அங்கே இல்லீகல், எல்லா விஷயமும் சரி. இல்லீகல் வரும்போதே போலீஸ் வரும் உள்ள. போலீஸ் வந்ததுன்னா அன்றைக்கே ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க வச்சுங்க, இன்றைக்கி இந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்க, இப்போயே நான் சொல்கிறேன், ஜோசியம் மாதிரி சொல்கிறேன், உள்ளே போய் பாருங்கள், அதில் போலீஸ் இன்வால்மெண்ட் இருக்கும். போலீஸ் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், போலீஸ் எடுத்துக்கல, அந்த ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு விசாரித்தாங்க, பார்த்துங்கன்னு சொன்னாங்க. ஹாஸ்பிட்டல்லாம் பண்ணாங்க, சார் நான் பார்த்து அதை செஞ்சுக்கிறேன் சார் ஆனால் அப்படியே விட்டுட்டாங்க. தமிழ்நாட்டில் போலீஸ் வந்து எந்த வேலையும் செய்கிறதில்ல, பார்ட்னர் இன் க்ரைம்ன்ற மாதிரி எல்லா க்ரைம்லேயும் உங்கள் பார்ட்னர் ஆகிடுறாங்க. என்னை பார்த்து செஞ்சுங்க, எனக்கு எதாவது பார்த்து செஞ்சுட்டு. ஒரு தடவை ஒரு ஹாஸ்பிட்டல்காரங்க இல்லை ஒரு புரோக்கர் வந்து ஒரு போலீஸ்காரனுக்கு பணம் கொடுத்துட்டா வச்சுக்கோங்க, இந்த விஷயமா அர்த்தம் நம்ம எப்படி பேசுவோம் தெரியுங்களா, சார் 4 கிடச்சிருக்கு சார், நான் என்னத்து அது 2 பிரச்சனை பண்ணுது, உங்கள் பேர் தான் சொல்லியிருக்கேன் அண்ணா, என்ன சொல்லியிருக்கேன், ரொம்ப பேசினா அவர்கிட்ட கூப்பிட்டு விட்டுருவேன், நீ பணம் வாங்கிட்டு தான் கிட்னி கொடுத்தோன்னா பெரிய அஃபென்ஸ் தெரியுமான்னு கேட்டால் அவங்க போயிட்டாங்க சார், ஒரு வேளை வந்தால் நீங்கள் பார்த்துங்க சார், நான் பார்த்துக்கிறேன் போங்க, நீங்கள்ண்ணா நான் பார்த்துக்க மாட்டேன்னா. இப்படி தான் க்ரைம் உள்ளே வராங்க போலீஸ். தவிர போலீஸ் ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன், ரொம்ப சிம்பிளுங்க, போலீஸ் ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுத்தால் தமிழ்நாடு வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைக்கி நடக்கிற ஆட்சியில் போலீஸ் மேலே பயம் இல்லை, போலீஸ் தான் நம்பர் 1 பார்ட்னராக இருக்கிறாங்க எல்லாத்துலேயுமே. ஒரு இது பப்பு நடத்துறியா என்ன கவனிச்சிரு, கொக்கேன் போடுறீங்களா எங்களை பார்த்துக்குங்க, நான் கஞ்சா வைக்கிறவங்க அடையாளம் சொல்கிறேன், வீடு சொல்கிறேன், விடுங்க சார் பார்த்துக்கலான்றாங்கன்னா என்ன அர்த்தமாக இருக்கும், என்ன அர்த்தமாக இருக்கும், வேறு என்ன இதுவாக இருக்க முடியும், இதுதான் வேற ஒன்றும் இல்லை. ஸோ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப நாள் நடக்குது. கவர்மெண்ட் நினச்சிருந்தாங்கன்னா, போலீஸ் நினச்சிருந்தாங்கன்னா முளையிலே கிள்ளி எறிஞ்சிருக்கலாம். இன்னும் நிறைய தோண்ட வரப்போகுது பாருங்கள், அப்பாவிகள் நிறைய பேர் இதில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு இனிஷியலாக நாமக்கல்லுடைய டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸர் தலைமையில் ஒரு இன்வெஸ்டிகேஷன் வந்து போயிட்டுருக்கு. அவங்க வந்து டோனர்ஸு எல்லாரும் கூட்டி விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம். ஆனால் இதில் வரக்கூடிய குற்றச்சாட்டே வந்து அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் எம்எல்ஏ மேலே வருது. அதுக்கு பின்னணியில் அமைச்சர் இருக்கான்னு சொல்லப்படுது. அந்த அமைச்சருக்கு சென்னையில் எவ்வளோ பெரிய 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 ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு எல்லாருக்குமே பப்ளிக் டொமைனில் இருக்கக்கூடியது தான்.
அப்போ இதோட ஸ்கேல் இன்னும் லார்ஜா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ப்ளஸ் வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் தலைமையிலான இந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இதில் அமைச்சர் தலையிற அளவுக்கு நான் யோசிக்கல. நான் யோசிக்கலன்னா அமைச்சர் நல்லவன்னு சொல்லல. இதெல்லாம் ஒரு அமௌண்ட்டே இல்லை. இது 2.5 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம்லாம் அவங்க இறங்கி வர மாட்டாங்க அவ்வளோலாம். ஏன்னா கண்ணசிச்சா வந்து 1000 கோடி கிடைக்கும் போது இதில் போய் பண்ண மாட்டாங்க. ஆனால் அமைச்சரோட சப்போர்ட் இருக்குன்றது அந்த துணிச்சலே போதும் அமைச்சர் கீழே இருக்கிறவங்க வேலை செய்கிறதுக்கு. அந்த புரோக்கர் யார்ட்டும் மற்ற இடம் மாதிரி இல்லைப்பா. இது எந்த ஹாஸ்பிட்டல் தெரியுங்களா? சோன்ஸ் ஹாஸ்பிட்டல். நீ மற்ற இடம்னா பயப்படலாம், இந்த இடம் வேறு மாதிரி. நீங்கள் ஒரு சின்ன ஒரு சினாரி யோசிச்சு பாருங்களேன். கிராமத்தில் போய் ஒரு ஃபேமிலியில் போய் கன்வின்ஸ் பண்ணுறாங்க யார்? புரோக்கர். மாதிரி 5 ரூபா கேட்குறாங்க, நான் கடைசியில் 4 ரூபாய்க்கு முடிச்சிருக்கேன். யார் தெரியுமா? அது பெரிய இடம், உனக்கு எந்த ப்ராப்ளம் வராது அப்படின்னும் போது, சார் பார்த்துங்க சார், எனக்கு பிரச்சனை வந்துட போதுன்னு எல்லோரும் நார்மலாக கேட்பாங்க. யார் தெரியுமாம்மா? சோ ஹாஸ்பிட்டல் வந்துருமா, நான் பார்த்துக்கிறேன் வான்னு கூப்பிட்டு வந்துட்டு 4 ரூபாய். நான் வர வழியில் நான் வந்து இந்த பேட்டிலாம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் சொல்கிற யூனிஃபார்மாக ஒரே அக்யூசேஷன் என்ன தெரியுங்களா? 5 லட்சம் சொன்னாங்க, 3.5 தான் கொடுத்தாங்க. 4 லட்சம் சொன்னாங்க, 2 தான் கொடுத்தாங்க. அப்போ இந்த 2 தான் கொடுத்தாங்கன்னும் போது அந்த 2 வாங்கினவங்க சும்மா இருந்திருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அந்த புரோக்கரை பிடிச்சிருக்க மாட்டாங்களா? அந்த கணவர் கேட்டிருக்க மாட்டாரா? இல்லை மனைவி கேட்டிருக்காதா புரோக்கரை? அவங்க அல்டிமேட்டாக எங்கே ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க அவங்கள? இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா உன்னை உள்ள தள்ளுருவேன், ஏன்னா நீ கொடுத்ததே இல்லீகல் அப்படின்னீங்கன்னா அவன் பாவம் ஏழை மக்கள் என்ன பண்ணுவாங்க? பணமும் ஏமாந்து கிட்னியும் கொடுத்து வயிறறிஞ்சு இப்போ மாதிரி தூத்திட்டு நல்லா இருக்க மாட்டேன்னு சாபம் விட்டுட்டு போகிறத தவிர வேறு என்ன பண்ண முடியும் அவங்களால? இதுதான் நாங்கள் இங்கே இந்த ஆட்சியில் தொடர்ந்து நடக்கிறது. என்னென்னா டார்கெட் பண்ணுறது ஏழைங்களை தான் டார்கெட் பண்ணுறாங்க, மாணவர்களை டார்கெட் பண்ணுறாங்க. எல்லாம் இப்படி தான் நடக்குது. அதனால் இந்த ஸ்கேம் வந்து கொஞ்சம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, அவுட்லேட்டாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா தோண்ட பல விஷயங்கள் வெளில வரும். இது வந்து ஒரு சும்மா இது நாமக்கல் நடக்குது அங்கே நடக்குதுன்னு சொல்லாதீங்க. தமிழ்நாடு முழுக்க எல்லா குற்ற செயலும் இந்த ஆட்சியில் 4 வருஷமாக குற்ற செயலை வந்து செய்யறதுக்கு யாரும் கூச்சமே படுறதில்லை. நான் பார்த்த வரைக்கும் அதிகாரிகளும் சரி, பெரிய பெரிய ஆளுங்களும் சரி, குற்றம் செய்யும் போது மறைச்சு செய்வாங்க. இந்த விஷயத்த நான் வெளில சொல்லாத பார்த்துக்குப்பான்னு. இந்த ஆட்சியில் வந்து ஆமாம் செய்கிறேன், உன்னால் என்ன பண்ண முடியும், அந்த ஆட்டிடியூட் இந்த ஆட்சியில் இருக்குது. அது போன பீரியட் இல்லை. அது உண்மையை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்போ அடுத்த விவகாரம் பார்த்தோம் அப்படின்னா, ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ட்டு டிஎம்கே பெரிய லெவலில் ஒரு கேம்பெயினாக வந்து கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ அது தொடர்பான ஒரு பொதுநல வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வந்து சிவகங்கை மாவட்டம் திரிபுவனத்தை சேர்ந்த ஒருவரால் வந்து ராஜ்குமாரால் தொடுக்கப்படுது. அதில் ஒரு டைரக்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க நீதிபதிகள். குறிப்பாக இந்த ஓடிபியை வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து தேர்தல் ஆணையத்தும் இணைத்து இருக்கிறாங்க. இதோட பின்னணி என்ன, அந்த கொடுத்த டைரக்ஷன் எப்படி பார்க்கலாம்? இல்லை, இந்த ஓரணியில் தமிழ்நாடு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வீட்டுக்குள்ளே போய் ஓரணியில் தமிழ்நாடுன்னா இவங்க ஆக்சுவலாக வந்து ஆள் சேர்க்குறாங்க, உறுப்பினர் சேர்க்குறாங்க. திமுக அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல கேஒய்சின்னு சொல்லக்கூடிய நோயை கஸ்டமர்னு உங்களோட ஆதாரை கொடுங்க, இல்லை பேன் கொடுங்க, டிரைவிங் லைசன்ஸ் கொடுங்க, இல்லை ரேஷன் கார்டெல்லாம் வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு உங்கள் ஃபோன் நம்பரை கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஃபோன் நம்பர் வந்த உடனே, நம்பர் நோட் பண்ண உடனே அடுத்த செகண்டில் வந்து ஓடிபி வருது. ஓடிபியை இதில் சேர்த்த உடனே அவருக்கு என்ன வருதுன்னா, வாழ்த்துக்கள் நீங்கள் திமுகவில் இணைந்து விட்டீர்கள்னு வருது. இது ஆனால் உள்ளே போய் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்டால், திமுகவில் சேர போகிறேன்னு சொன்னாங்கன்னா அவங்க நிலைமை என்னன்னு உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் வெளில போகணுவாங்க எல்லாரும் வீட்டையும். இல்லை உங்களுக்கு எதுக்கு வந்திருக்கோன்னா, நாங்கள் வர்ற எலெக்ஷனில் உங்களுக்கு அப்போ கொடுக்க முடியாது, இப்போவே நாங்கள் வந்து ஸ்கீம் கொடுக்குறது தான் கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் இதில் சேரலைன்னா உங்களுக்கு அந்த பாத்திரம் கிடைக்காது, குக்கர் கிடைக்காதுன்னு ஒன்று மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஆசைப்பட்டு அதுக்கு தான் கேட்டிருக்கீங்களா, நோட் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓடிபி வந்ததுக்கப்புறம் தெரியுது, மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் நீங்கள் திமுக உறுப்பினர் ஆகிட்டீங்கன்னு. உடனே ஃபோன் பண்ணி, நான் அதிமுக இருக்கேன், நீங்கள் எதுக்கு திமுகவில் போட்டிங்க, இது யாராக பார்த்தாங்கன்னா நான் திமுக போனாமல் நினச்சிட மாட்டாங்களா அப்படின்னு சண்டை போடுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, வந்துருச்சு டேட்டா எனக்கு, நான் சேர்த்துட்டேன் ஒன்று, இன்னும் கொஞ்ச நாளில் பாருங்கள் 2,15,00,000 தாண்டி போயிட்டு இருக்குது எக்ஸ்பிரஸ் மாதிரி திமுக அப்படின்னு ஒரு அறிக்கை வரப்போகுது. நீதிமன்றம் எப்படி பார்க்குதுன்னா, அவங்களோட ப்ரைவசி டீட்டெயில்ஸ்லாம் வாங்கி ஓடிபிலாம் கொடுத்து வாங்குறீங்கல்ல, அது பண்ணக்கூடாது. பட் நீங்கள் கேன்வாஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. தடை வந்து ஓடிபிக்கு மட்டும் தான் தடையே தவிர கேன்வாஸ் பண்ணுறது தடை இல்லை. நீங்கள் இங்கே திமுகவில் சேருங்க, உறுப்பினர் ஆகுங்க, அதுக்கு தடை இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் தடை வேண்டாம், ஏன்னா யாரும் சேர போகிறதில்ல. அதனால் அதை வேணால் பண்ணிக்கோங்க, ஓடிபி வாங்காதீங்க. ஓடிபி வாங்கினீங்கன்னா உங்களோட டேட்டா அங்கே போகுது, அந்த டேட்டா வச்சு உங்களோட ப்ரைவசி கண்டென்ட்லாம் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் நாளைக்கு. அதை வச்சு நாளைக்கு மிரட்டுவாங்க, நீ அந்த டேட்டா நீ கொடுத்தல, நீ திமுகவில் சேர்ந்துட்டு தெரியல, திமுக ஓட்டு போடு, நான் கொடுக்குற பணத்தை வாங்கிக்கிறேன்னா வாங்கி தான் ஆகணும். ரெண்டாவது, அந்த அக்கௌண்ட் டீட்டெயிலிருந்து எல்லாமே அதில் வந்துடும். ஆதாரா வாங்கினீங்கன்னா அப்புறம் அப்படியே ஒன்று அக்கௌண்ட் டீட்டெயிலாம் வாங்கினா அந்த பணம் அதில் போக போகிறாங்களா, ஏதோ தப்பு பண்ணுறாங்கன்னு தெரியுது. அதில் ஜட்ஜு வந்து பெஞ்ச் வந்து ஸ்டே பண்ணிட்டாங்க. எஸ்எம் சுப்ரமணியமும் கிரீட்டான்ற நீதிபதி 2 பேர் வந்து
அது நிறுத்திட்டாங்க. அது நல்ல விஷயம் தான். நாங்கள் முதல்லேருந்து எதிர்க்கிற ஒரே கட்சி பாஜக தான். ஓரணியில் தமிழ்நாடுன்னு வீட்டுக்குள்ளே உங்களுக்கு என்ன வேலை? ஒரு முகாம் வைங்க, எல்லாரும் வந்து சேர சொல்லுங்கள். நீங்கள் வீட்டுக்கு போய் கேன்வாஸ் பண்ணுங்கள், ஐயா நல்ல ஆட்சி நடக்குது. ஆனால் திண்ணை பிரச்சாரம் நாங்கள் செய்கிறது தானே செய்கிறோம். இல்லை நான் வீட்டுக்குள்ளே போய் நீங்கள் திமுகவில் சேருங்கன்னு சொல்லுங்கள். பட் உங்களோட ஆதாரம் கொடுங்க. அப்படி நான் இதே அதிமுக பண்ணி தான் தப்பு இல்லை. ஏன்னா அது அதிகாரத்தில் இல்லை. அதிகாரத்தில் இருந்தால் சார் கொடுக்க முடியாது சொல்லலாம். ஒரு என் வீட்டுக்கு வந்தால் கூட இல்லை கொடுக்க முடியாது போங்கன்னு சொல்லலாம். திமுகன்னு வந்தால் கூட யார் வர்றது தெரியுங்களா? கவுன்சிலர், இந்த லோக்கல் எம்எல்ஏ அவர் வர்றாரு, கொடுப்பா சொல்கிறாங்கல்ல அப்படின்னு மிரட்டும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க? கொடுத்துட்றாங்க. இந்த டேட்டா நான் ஏன் கொடுக்கணும்னு கேட்குறேன். அதனால தான் ஸ்டே கொடுத்தது. எனக்கு தெரிஞ்சு கரெக்டு தான். இந்த ஓரணியில் தமிழகம்லாம் வந்து முழுக்க இன்னொரு 10 மாதத்துக்கு முன்னாடியே ஆளுங்களை கணக்கு பார்த்து யாருக்கு என்னென்ன பணம் கொடுக்கணும், என்னென்ன ஸ்கீம் கொடுத்துடணும், முதலே கொடுக்கறதுக்கு உண்டான வழி தான் அது. இப்போ இதில் தேர்தல் ஆணையத்தை இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. ப்ளஸ் வந்து மத்திய மாநில அரசுகள் பதில் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. தேர்தல் ஆணையத்தை இதில் இன்க்ளூட் பண்ண வேண்டிய அவசியம். ஏன்னா தேர்தல் சமயத்தில் இத்தனை உறுப்பினர்கள் அங்கே இருக்காங்க காமிக்கிறாங்க. இப்போ அவங்க 2.25 கோடினா அதிமுக எவ்வளோ இருக்கும்? ஒவ்வொரு கட்சியும் சேர்ந்தீங்கன்னா எங்கேயோ போய் நிற்கும். அப்போ டபுள் ஓவர்லேப் ஆகும். ஓவர்லேப் ஆகும்போது தேர்தல் அதிகாரத்தில் நீங்கள் எப்படி ஓடிபி வாங்கினீங்க, நீங்கள் எப்படி அது மாதிரி கொடுத்தீங்க? அவன் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் நேராக அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க வச்சுக்கோங்க. இந்த அக்கௌண்ட்டுக்காக தான் நீ அன்றைக்கி போயிருக்கியா, 7 மாதத்துக்கு முன்னாடி இதுதான் கேட்டிருக்கியா நீ அப்படின்னு தேர்தல் ஆணையத்துக்கு தெரிஞ்சாதான் அன்றைக்கி பணம் கொடுக்கறது தடுக்க முடியும் 10 மாதத்துக்கு அப்புறம் எலெக்ஷன் அப்போது. அதனால் தேர்தல் ஆணையத்தையும் உள்ளே சேர்த்து இது தேர்தலுக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு ஸ்கேம். அதனால் நீங்களும் உள்ளே வந்து உங்கள் கருத்தையும் சொல்லுங்கள். நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, அவங்க கருத்தும் சொல்லுவாங்க. அப்போ சொல்லுவாங்க, எந்த ஒரு தனி மனிதனோட கேஒய்சி வாங்குறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. அன்லஸ் நானாக போய் பேங்க்கில் போயிட்டு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன்னு சொன்னால் தான், செல்ஃபோன் நான் ஒன்று வாங்க போகிறேன்னு சொன்னால் தான் என்னோட கேஒய்சி கேட்க முடியுமே தவிர ரோட்டில் போகிறவங்களாம் வந்து எங்கிட்ட வந்து கேஒய்சி கேட்க முடியாது. கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன் கேட்குறீங்க, ஏன் கொடுக்குறீங்கன்றது இப்போ தேர்தல் ஆணையம் போய் சொல்லணும். நான் கொடுக்க வேண்டாம், அது கொடுக்குறது வந்து ஒரு சாமானியனோட வேலை கிடையாது. ஆனால் இதில் வாலண்டியரிங், இதில் வந்து வாலண்டியரிங் தான் இருக்குது. அவங்க தான் வந்து கொடுத்தாங்க, அவங்க தான் வந்து சேரணும்னு சொன்னாங்கன்னா அப்போ யார் வீட்டுக்கு போகிறது? முகாம் அமைச்சிங்கன்னா அவங்க வராங்கன்னு அர்த்தம். நீங்கள் அவங்க வீட்டுக்குள்ளே போய் கவு தட்டி பெல் அடித்து உள்ளே போகிறீங்க. அப்போ யாருக்கு கொடுக்குறாங்க? அப்போ நீங்கள் தான் கம்பல் பண்ணுறீங்க. அங்கே ஃபேசினேட்டிங்காக என்ன சொல்கிறீங்க எனக்கு தெரியாது இல்லை, உங்களுக்கு தெரியுமா? அங்கே உள்ளே என்ன நடக்குது உங்களுக்கு தெரியுமா? அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு தெரியுமா? நீங்கள் இதில் மட்டும் எல்லாம் கொடுத்துட்டீங்க, மீறி எதாவது பண்ணிங்கன்னா நாளைக்கு நாங்கள் நோட் பண்ணுறோம், நாங்கள் உங்களுக்கு எந்த ஸ்கீமுக்கும் கொடுக்க மாட்டோம், உங்கள் பேர் இதில் என்னென்ன சொல்லலாமே. அதனால் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நீங்கள் கேன்வாஸ் பண்ணிட்டு வாங்க, மற்றபடி ஓடிபிலாம் வாங்கக்கூடாது. ஓடிபி வாங்கி சேர்த்திங்கன்னா டிஎம்கேல சேர்த்த மாதிரி காமிச்சிட்டு நாளைக்கு அவங்கள டிஎம்கேக்கு என்னென்ன செய்யலாம். இவங்க ஆக்சுவலாக என்ன பிளான்னா, எனக்கு தெரிஞ்சது என்னென்னா, எல்லாரும் டிஎம்கேல சேர்த்துருது 2 கோடி 10 பேர். அந்த யாரெல்லாம் டிஎம்கே இல்லாதவங்களையோ டிஎம்கே ஆக்கிட்டிங்கன்னா வீட்டில் போய் நீங்கள் ஓப்பனாக ஃப்ராங்காக கொடுக்கலாம். இந்தாங்க வச்சுக்கோங்க, குக்கர் வச்சுங்க, இது எங்கள் டிஎம்கே கட்சிக்காரங்க, போஸ்டர் வீட்டில் வச்சுருப்போம், யாரும் கேட்க முடியாது. இப்போ என் வீட்டில் வச்சா ஏன் வச்சுன்னு கேட்கலாம், திமுக வட்ட செயலர் வீட்டில் வச்சா கேட்க முடியாது ஏன் வச்சிங்கன்னு. அப்போ அத்தனை பேரையுமே அந்த வலையில் சிக்கி நடுநிலையாக இருக்கிறவங்கள கூட திமுகன்னு காமிச்சு அவங்க வழியாக வந்து பரிசு பொருட்களை உள்ளே அனுப்புகிற மாதிரி தான் பிளான் பண்ணுறாங்க. அதனால தான் அந்த ஓடிபிலாம் கேட்குறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இது முழுக்க ஒரு எலெக்ஷனுக்காக முன்னோட்டம் தான். அது தேவையில்லாமல் லாஸ்ட் மினிட்ல போயிட்டு நம்ம கஷ்டப்பட வேண்டியது இல்லை. முன்னாடியே எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோன்னா கரெக்டாக அவங்களுக்கு வேண்டியது கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணுறாங்க. ஆனால் இதே சைட் பை சைடு வந்து முதல்வருடன் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு ஸ்கீமு, அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80 துறைகளுக்கு மேலே வந்து அதில் வந்து நீங்கள் புகார் கொடுக்கலாம், 45 நாளுக்குள்ளே எல்லா விஷயமும் சரி செய்யணுன்றாங்க. இப்போ நிறைய டெஸ்டிமோனியல் வீடியோஸும் வருது. இந்த மாதிரி வந்து நாங்கள் புகார் கொடுத்தோம், 5 நாளில் எங்களுக்கு வந்து இந்த பேர் மாற்றிட்டாங்க, இந்த இபி கனெக்ஷன் பேர் மாற்றிட்டாங்க, இந்த கனெக்ஷன் வச்சு அந்த கனெக்ஷன் வந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ஒரு பெனிஃபிஷியஸ் ஸ்கீமாகவும் தானே இதை பார்ப்பாங்க. அதான் நேற்று எடப்பாடியார் சொன்னார், 4 வருஷம் எங்கே போயிருந்தீங்க நீங்கள், அப்போ 4 வருஷம் பொறுத்து தான் குறைதிக்க வருவீங்களா, அப்போ குறை இருக்குன்னு ஒத்துக்கிட்டீங்களா, இப்போ அது ஏன் இந்த 4 வருஷமாக ஏன் இந்த மாதிரி பண்ணல? நீங்கள் என்ன சொன்னீங்க, நான் ஆட்சிக்கு வந்த உடனே 40 நாளில் குறையெல்லாம் தீர்த்துப்பேன்னு சொன்னீங்க, 4 வருஷம் ஆச்சு, இப்போ தான் கொடுத்து இப்போ தான் தீக்க ஆரம்பிக்கிறீங்க, இதே முதலே தீக்கல, அப்போ அட்லீஸ்ட் இப்போது புரிஞ்சுட்டிங்களே மக்களுக்கு குறை இருக்குன்னு அப்படின்னு நேற்று கிண்டலாக பேசினார். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் இந்த ஸ்கீமை செய்கிறதுக்கு ஏன் 1 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணுறீங்க? நாங்கள் ஏதாவது பண்ணால் பாஜக பண்ணால் என்ன சொல்கிறீங்க, அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருதா, கோவாவில் வருது, அங்கே வந்து மிசோராமில் வருதுன்னு சொல்கிறீங்களே, அடுத்த வருஷம் வரைக்கும் அமைதியாக இருந்துட்டு கரெக்டாக 10 மாதத்துக்கு முன்னாடி ஸ்கீமை கொடுக்குறீங்க, ஃபோன் பண்ணால் உடனே பட்டா மாறுது, உடனே இபி மாறுது, எல்லாம் கரெக்டாக மாறுதுன்னு என்ன அர்த்தம்? அப்போ 4.5 வருஷம் நீங்கள் எந்த கவர்னன்ஸும் பண்ண மாட்டீங்க, 6 மாதம் மட்டும் பண்ணிவிடுவீங்க, மக்கள் அதை நம்பி ஓட்டு போட்டுருவாங்களா? இல்லை, பட் ஆனால் பெனிஃபிஷியரி சைட்லேருந்து யோசிக்கும் போது அட்லாஸ்ட் அதாவது நடக்குது அப்படின்னு நடக்குது, அது நடக்குதுன்னு நினைப்பாங்க. அதே இப்போ நடக்குது. இதுக்கு தானே நான் 10 நாளாக 10 மாதமாக நான் இவருக்கு வீட்டுக்கு அலைஞ்சிட்டு இருந்தேன் தாசில்தார்கிட்ட. அப்போல்லாம் நீங்கள் வரலையே, இப்போ ஏன் பண்ணுறீங்க? எலெக்ஷன் வருதுண்ணா, நீங்கள் எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் ரோடு போட்டிங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அட்லீஸ்ட் இப்போது போட்டாங்களேன்னு சொல்கிறீங்க. மக்கள் அப்படி பார்க்க மாட்டாங்க.
4 வருஷம் நாங்கள் எவ்வளோ கத்தணும் உங்கள்கிட்ட, அதெல்லாம் விட்டு லாஸ்ட் மினிட்ல நீ போட்டு கொடுத்துட்டீங்கன்னா உனக்கு நான் ஓட்டு போட்டுணுமா அப்படின்னு தான் மக்கள் நினைப்பாங்க. அது ஒரு ஃபெயிலியராக தான் இருக்கும். இல்லை அப்போ வருஷம் தேர்தல் வச்சா மக்கள் நல்லா இருப்பாங்க. ஆமாம், ரொம்ப அது 4 மாதத்துக்கு ஒரு தடவை தேர்தல் வச்சா ரொம்ப நல்லா இருப்பாங்க திமுக. ஆனால் திமுக என்ன பிரச்சனைனா தேர்தல் வர நிறைய ஸ்கீம் வரும், நிறைய ஊழல் நடக்கும், அதான் பிரச்சனை. அதனால் இப்போ 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வரதே நல்லது அது திமுக பொறுத்த வரைக்கும். இதில் இப்போ இந்த பாலியல் வன்கொடுமை சம்பந்தமான புகார்கள் நிறைய செய்திகள் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். குறிப்பாக ஒரு 10 வயது சிறுமி அவங்களுக்கு நடந்த இந்த பாலியல் வன்கொடுமை, அவன் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் அந்த பெண் அந்த குழந்தைய வந்து தூக்கிட்டு போகிற காட்சியெல்லாம் வெளியாச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த குற்றவாளியை வந்து கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழல் நீடிக்குது. இப்போ இன்னைக்கு வந்திருக்க செய்தி அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா மக்கள்கிட்ட அவனுடைய அந்த ஃபுட்டேஜை காமிச்சு அதிகாரிகள் வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவன் எங்கே இருக்கான் யார் அப்படின்னு விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு. ஏன் இதில் இவ்வளோ டிலே ப்ராசஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? ப்ளஸ் வந்து இந்த சம்பவங்களும் தொடர்ச்சியாக மாவட்டத்துக்கு மாவட்டம் நடந்துக்கிட்டே இருக்கு, என்ன காரணம்னு நினைக்கிறீங்க சார்? நம்ம அவங்ககிட்ட அடிக்கடி நான் சொல்கிறது தான், தமிழ்நாட்டில் மக்கள்கிட்ட குற்றவாளிகள்கிட்ட குற்றம் செய்கிறவங்கள்ட்ட கொஞ்சம் கூட 0.1% கூட பயம் போலீஸ் மேலே கிடையாது. என்ன வேணாலும் இங்கே பண்ணலாம், இந்த ஆட்சியில் நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஒரு 10 பேர் வருவாங்கன்னு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னென்னா அது பாட்டு சிரிச்சிட்டே அந்த பொண்ணு விளையாடிட்டே நடந்து போயிட்டுருக்குது. அது மாதிரி நம்மளாம் வளர்ந்தோம், நான் எல்லோரும் கிராமத்தில் அப்படி தான் வளர்ந்தோம். ஆளாரமே இல்லாத இடத்துல பேக்கை மட்டும் மாட்டிட்டு தனியாக போவோம், அந்த குச்சி ஐஸ் மாதிரி குடிச்சு சாப்பிட்டு யாராவது ஒருத்தர் பார்த்துருக்காங்களா? இன்றைக்கி நம்பி ரோட்டில் ஒரு குழந்தைய விட முடியலன்னா உடனே இதை பாரு, யூபியை பாரு, மாப்பியை பாரு, அதெல்லாம் வேணாம். நீங்கள் தானே சொல்கிறீங்க தமிழ்நாடு நல்ல தனி பூமின்னு, வேறு பூமி இங்கெல்லாம் வராது, வேறு மாதிரி அங்கெல்லாம் இன்னும் வந்து கஞ்சி அழைச்சிட்டு இருக்கும்போது இங்கே நாங்கள் இதை தேனை குடிச்சிட்டு இருந்தோம்னு சொல்கிறீங்களே. இந்த ஊர் ஏன் இவ்வளோ பாழாக போச்சு? கல்ச்சர் தான் பாழுன்னு சொல்லாதீங்க, போன பீரியடில் இப்படி நடக்கலையே. அப்போ என்னென்னா பயம் இல்லை, ஒருத்தர்கிட்டையும் பயம் இல்லை. இப்போ நார்த் இந்தியன் சொல்கிறாங்க, இப்போ என்ன அடுத்த ஃபேஷனாக தெரியுங்களா? நார்த் இந்தியன் கேட்டு திறக்கலன்னா நார்த் இந்தியன், வட இந்தியன், ஹிந்தி பேசுனா வட இந்தியன், எல்லாம் தான் வட இந்தியன் தான். சரி, வட இந்தியன் வேணான்னு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ சொல்லுங்கள், நாளைக்கே ஸ்டாலின் அவர்களே ஒரே வார்த்தை, நாளையிலேருந்து வட இந்தியர்கள் இங்கே வேலை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா முதல்ல மூட வேண்டிய இடம் எதுன்னு கேட்டால் கலைஞர் டிவியும் சன் டிவியும். அங்கே இருக்கிற ஃபுல்லாக நார்த் இந்தியன் தான் வேலை செய்கிறாங்க. அப்போ உங்களுக்கு வேணும்னா மட்டும் நார்த் இந்தியன் வேணும், எங்கேயாவது கேட்டை திறக்கலாம் நார்த் இந்தியன் ஹிந்தி பாட்டே கேட்டை திறந்து விட்டார். இதெல்லாம் என்ன ஒரு சீப்பான ஒரு. ஆனால் இதே அரசு இப்போ இந்த தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் இருக்கும்போது என்ன சொன்னார், இது வந்து ஒரு பாதுகாப்பான மாநிலம், எல்லாருமே இங்கே வாங்க. நடுவில் ஒரு புரளி வந்துச்சு, அப்போ வந்து எல்லாரும் சென்ட்ரல் ஸ்டேஷனில் ஏறி கிளம்புறாங்க, திருப்பூர் இண்டஸ்ட்ரீஸ் அவங்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து தமிழகம் பாதுகாப்பான மாநிலம், ஊழியர்கள் வர வேண்டும், தமிழ்நாடு வளர வேண்டும், உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம் தானே அமைச்சர் சொன்னார். அமைச்சர் வந்து பாதுகாப்பு அவங்களுக்கு கொடுக்குன்னு சொன்னார். பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய போலீஸ் யார் பாதுகாக்கிறது? இப்போ போலீஸ் தானே பிரச்சனைங்க தமிழ்நாட்டில். ஒரு நான் உங்களுக்கு பல தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எத்தனையோ நாங்கள் போய் முறையிட்டு கெஞ்சி கூத்தாடி பார்த்தா கூட இது எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. ஆனால் ஒரு 9.5 சவரன் நகை காணாமல் போனதுக்கு தனிப்படை அமைக்கிறாங்க. அப்போ உங்களுக்கே தெரியும் யார் இன்ஃப்ளூயன்ஸ் தாங்க நடக்கும்னு. போலீஸ் முழுக்க ஒருத்தர் கட்டுப்பாடுங்க, அந்த ஒருத்தரோட கட்டுப்பாட்டில் தான் போலீஸ் இருக்குது. அதை மீறி யாரும் இல்லை. அந்தந்த ஊரில் அந்தந்த மந்திரிங்க, அவங்கள மீறி ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கி கூட பாருங்கள், இந்த ஆசீர்வாதம் அவர் இவர் இன்டர்னல் அவர் மேலே கூட வந்திருக்கு. யார் என்ன சொன்னாலும் நாங்கள் இப்படி தான் இருப்போம், நாங்கள் யாரையும் மாற்ற மாட்டோம். ஒருத்தர் அடித்து பல்ல பிடுங்குவார் ஐபிஎஸ், அவரை மாற்ற மாட்டோம். நீங்கள் என்ன பண்ணாலும் நாங்கள் அப்படி தான் இருப்போம். ஐபிஎஸ் லாபி வந்து எங்களுக்கு வேணும், அவங்களுக்கு மனம் கொன்றாமல் நடந்துக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா உங்களால் ஒரு சட்டம் ஒழுங்கு பாதுகாக்க முடியாது. ஏன் ஜெயலலிதா பாதுகாத்தாங்கன்னு சொன்னீங்கன்னா வெறுப்பு யார் மேலேயும் கிடையாது. இவரை பிடிக்கும், இன்றைக்கி அந்த அம்மா ரொம்ப க்ளோஸ் தெரியுங்களா அவர் அப்படின்வாங்க. கரெக்டாக 2வது நாள் பார்த்தா அவர் எங்கே இருப்பாருன்னு கேட்டால், எங்கே ராமநாதபுரத்தில் ஒரே டேபிள் மட்டும் இருக்கும் அந்த டிபார்ட்மெண்ட்டில், அங்கே இருப்பார் அவர். அப்போது யாருக்கு மேலே வெறுப்பு? இங்கே பாருங்கள், 4.5 வருஷமாக கரெக்டாக சொல்லலாம் இவர் தான் இவர் க்ளோஸ்ன்னு, இன்னி வரைக்கும் க்ளோஸ். அதுதான் இங்கே பிரதிபலிக்குது. உடனே சொல்லலாம் அவருக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த இதுக்கு என்ன சம்மந்தம்னு. அவரோட அந்த மெத்தனமான போக்கு, மக்கள் மத்தியில் ஒரு பயம் இல்லை, போலீஸ்காரங்க கிட்ட சுத்தமாக பயம் கிடையாது. அவங்க இத்தனை 24 லாக்அப் டெத் நடக்குது, அவங்க பாட்டு கூலாக இருக்காங்கன்னு என்ன அர்த்தம்? இந்த கவர்மெண்ட் நம்மளுக்கு பாதுகாக்கும், நம்மளை யாரும் தயவும் தேவையில்லை, இந்த கவர்மெண்ட் நம்மளை பார்த்துக்கும், நம்ம ஏன் பயப்படணும்? எந்த சிஎம் மேலே பயம் இருக்கணுமோ சிஎம் மேலே பயம் இல்லை. இப்போ இன்னும் கண்டுபிடிக்க முடியலைங்க, 10 நாள் ஆக போகுது, இன்னும் அவன் யாரும் கண்டுபிடிக்க முடியல. நம்ம ஊர் போலீஸ்க்கு, நம்ம ஊர் போலீஸ் எப்படிப்பட்ட போலீஸ்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் பாதுகாப்பு அவங்களாம் கண்டுபிடிக்க முடியல. என்ன இருக்குது? சந்தேகமாக இருக்குது. ஏதோ இங்கே தான் தனிப்படை வேணும், 9 சவரனுக்கு இல்லை, இங்கே தான் தனிப்படை வேணும். தனிப்படை இல்லை. இப்போது மக்கள் போராடுறாங்க. இப்போ அந்த குழந்தை என்ன ஆச்சுன்னு, அந்த 10 நாள் ஆச்சு இன்னும் பிடிக்கலையேன்னு கேட்டால் அவன் ஏதோ இதுக்கு இப்போ கிளம்பி போயிட்டான், நார்த்து கிளம்பி போயிட்டான், அவன் ஃபோனை பிடிச்சி நான் பிடிச்சிட்டு இருக்கேன்றாங்க. அதெல்லாம் போய் தமிழ்நாடு போலீஸ் நினச்சா இதை 2 நாளில் பிடிச்சிருவாங்க. பிடிச்சிருக்கலாம், இன்னும் பிடிக்கல. காரணம் அவங்களுக்கு தான் தெரியும்.
இந்த கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட் மாதிரியே ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதுலேயும் வந்து ஒரு பள்ளி மாணவன் வந்து தற்கொலை செய்து கொண்ட பிறகு அந்த ஊர் மக்களே வந்து அந்த ஊர் மக்கள் அவங்களோட மாணவனோட உறவினர்கள்லாம் சேர்த்து இந்த பள்ளியோடைய வேனை வந்து கொளுத்துறது, அது ஒரு பெரிய ஆர்டர் இஷ்யூவாக மாறி இருக்கு. இப்போ இதுவும் ரிப்பீட் ஆகிற மாதிரி தெரியலையா? அதுக்கு என்ன காரணம்? கள்ளக்குறிச்சி நீங்கள் ஒழுங்காக ஃபாலோ பண்ணீங்களா? கள்ளக்குறிச்சியில் நீங்கள் கரெக்டாக பாதுகாப்பு கொடுத்தீங்களா? அந்த ஊரில் அந்த பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் 4 நாள் பொறுத்து ஒரு சண்டே பிளான் பண்ணுறாங்க. அந்த ஊரெல்லாம் பிளான் பண்ணுது, எல்லாரும் அடிக்க போகிறோன்னு. ஐபிக்கு தெரியாதா? ஐஎஸ்க்கு தெரியாதா? வேறு என்ன பார்க்குறாங்க அவங்க வேலை? உளவுத்துறை வேறு என்ன பார்க்குது? வேணும்னே விட்டாங்க, நீங்கள் என்ன அடிங்கன்னு அடிச்சிங்க. இப்போ ஷார்ட்ஷீட்டில் என்ன போடுறாங்க அவங்க? அந்த பொண்ணு லவ் மேரேஜ் லவ் ஃபெயிலியர்னு போடுறீங்க. அப்போ திருப்பி கொடுக்க முடியுமா உங்களால்? இந்த ஸ்கூலோட இதை திருப்பி கொடுக்க முடியுமா? ஒரு 2 விஷயங்க. ஒன்று, 8வது வரைக்கும் எல்லோரும் பாஸ்ன்னு சொன்னாங்க பாருங்கள். கல்வித்துறை அழிஞ்சதுக்கு சீரழிஞ்சதுக்கு காரணம் 2 விஷயம். ஒன்று, 8வது வரைக்கும் பாஸ். அப்போனா என்னென்னா 7வது வரைக்கும் 8வது வரைக்கும் புக்கை திருப்பி பார்க்க வேண்டியதில்லை. நான் சொல்கிறது ப்ரைவேட் ஸ்கூலில், கவர்மெண்ட் ஸ்கூலில் நார்மலாக கேட்டாலே வேலையை பாருன்னுவான். நார்மலாக ஒரு டீச்சர் கேட்டாலே வேலையை பாருங்கன்னுவான். பசங்கள்லாம் 8th வரைக்கும் ஆல் பாஸ். அவன் 9th வந்து உட்காடுறான், புக்கை எடுத்து பார்க்குறான், அவனுக்கு என்னன்னே தெரியல. அப்போ என்ன பண்ணுறான்? விரக்தி என்ன பண்ணுறான்? என்னால் படிக்க முடியாது, எல்லாத்துலேயும் ஃபெயில். 9th எல்லாத்துலேயும் ஃபெயில், ட்ராப் அவுட் ஆகுது. அப்படியே வேறு வெளியில் போகிறான், பைக் வாங்கிக்கிறான், காதில் கடுக்குன்னு போட்டுக்கிறான், அவன் பாட்டுக்கு இதான் வாழ்க்கைன்னு போயிடுறான். இன்னொன்று, எந்த காரணத்துக்கு கொண்டும் டீச்சர்ஸ் வந்து அடிக்கிறது இல்லை. நம்ம பீரியட்லாம் வந்து அடி அவ்வளோ வாங்கியிருக்கோம். இந்த முட்டியில் அடிப்பாங்க, தலையில் குட்டுவாங்க, அதெல்லாம் தப்பு. இப்போ மாடர்ன் சொசைட்டி வந்து அடிக்கூடாது, திட்டக்கூடாதுன்றாங்க. இப்போ எப்படி திட்டாமல் ஒரு மாணவனை எப்படி நீங்கள் வந்து வழி கொண்டு வருவீங்க? இல்லை, அதுவே வந்து வேர்பல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு வந்து. சரி, அப்போ திட்டக்கூடாது. அப்போ என்ன பண்ணுவீங்க பையனை நாளை காலில் நாமெல்லாம் படிக்கும்போது நாளை காலில் ஹோம்ஒர்க் பண்ணாமல் போனால் என்ன நடக்குன்ற பயத்தில் தானே 12 மணிக்கு படித்தோம். அப்பா அம்மா கிட்ட பயமாக இருக்கிற பையன் தானே உருப்படுறான். இங்கே அதே மாதிரி தானே இந்த சம்பவம் நீங்கள் சொன்னீங்க பாருங்கள். திருநெல்வேலியில் என்ன நடந்துச்சு பார்த்தீங்களா? இந்த ஸ்கூலில் ஒரு விழா நடந்துதான். அப்போ அந்த பையனும் இன்னும் 2 பசங்கள்லாம் வந்து விரும்பத்தகாத மாதிரி வெளில சொல்ல என்னென்னு விரும்பத்தகாத மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னு, எந்த இன்ஃப்ளூயன்ஸ்னு நமக்கு தெரியும். அதை அடுத்த நாள் அந்த கிளாஸ் டீச்சரும் கூப்பிட்டு, நாளைக்கு நீ உங்கள் அப்பா அம்மா கூப்பிட்டு வரலன்னா 10th எழுத வைக்க மாட்டேன் உன்னை. அப்படி தானே எல்லோரும் அதானே சொல்லுவோம். நாளைக்கு நீ வரல உன்னை அடித்து பிச்சிருவேன். நான் அடித்து பிச்சிருவீங்களா? சொல்கிறது தானே, அடிச்சிடும் நாளைக்கு என்ன, எக்ஸாம் எழுத விட மாட்டேன் அப்படின்னு. ஒன்று பையன் வெளியில் போயிட்டு ஸ்கூல் வாசலில் விஷம் குடிச்சிட்றான். ஸ்கூல் உள்ள வரான், ப்ரேயரில் நிற்கிறான், ப்ரேயரில் மயங்கி விழுந்துடுறான். கூப்பிட்டு போகிறாங்க, ஹாஸ்பிட்டலில் இறந்துட்டாங்க. இதுக்கு என்ன ஸ்கூல் என்ன பண்ணும்? இந்த ஸ்கூல் என்ன பண்ணும்? அந்த பையன் பண்ண தப்புக்கு அங்கே அவன் நினச்சா அப்பா அம்மா வந்தால் நான் பண்ண தப்பு தெரிஞ்சிடும்னு சொல்லி தற்கொலை பண்ணிக்கிறான். தற்கொலைக்கு தூண்டுறதுன்றாங்க இல்லைங்க. முதல்ல IPC 306ன்றது அபட்மெண்ட் ஆஃப் சூசைட் வந்து தற்கொலைக்கு தூண்டுறது என்ன தெரியுங்களா? நீங்கள் அமைதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருப்பீங்க, நான் சொல்கிற வார்த்தை வந்து உங்களை தற்கொலைக்கு தூண்டணும். பையன் சாப்பிட்டுட்டு இருக்கிறான், அப்பா வந்து உட்கார்றாரு, பையன் ஏற்கனவே வேலை இல்லைன்னு சாப்பிட்டுருக்கான். டக்குன்னு அப்பா வந்து எப்படி உனக்கு சோறு இறங்குது? உன் நிலைமை நான் இருந்தால் வச்சுக்க, இந்த சோறு திங்கிறதுக்கு போல் தற்கொலை பண்ணி செத்துருவேன்டா அப்படின்னு ட்ரிகர் பண்ணுறீங்க. யூஆர் ட்ரிகரிங் அந்த மைண்ட். அவன் சாப்பிட்றதா இருக்கான், அவன் ஃபீல் பண்ணி சாப்பிட்றான். அப்பாட்ட வந்து நம்ம வேலை இல்லாமல் சாப்பிட்றோமே, தண்டை சோறுன்ற போகிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அப்பா அங்கே வந்துட்டு இந்த தண்டை சோறு இந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கு உயிரோடு ஏன்டா இருக்கிற நீ எல்லாம், நீனா ஒரு ஜென்மமானு சொன்னார் வச்சுங்களேன். ஆமாம், எதுக்கு நம்ம உயிரோடு இருக்கணும் அப்படின்னு உங்களோட வார்த்தை என்ன தற்கொலைக்கு தூண்டணும். ஏன் ஹோம்ஒர்க் வரல, எழுதலை, தற்கொலை. நாளை காலை நீ கரெக்டாக ஸ்கூலுக்கு வரலாம், அவ்வளோதான் தற்கொலை. இதெல்லாம் தூண்டுதல்ல? பையன் தற்கொலை பண்ணிட்டான்னு உள்ளே போய் 2 வேனை எரிக்கிறீங்க. யார் கொடுத்த தைரியம்? கள்ளக்குறிச்சி கொடுத்த தைரியம். எரிச்சலாமாடா அவனுங்கண்ணே? டேய் எரிக்காதடா, நடக்கிறது ஸ்டாலின் ஆட்சிடா, உன்னை தொலைச்சிருவாங்கன்னு இல்லை, யாருக்கு நடக்கிறது யார் ஆச்சு இல்லை. அங்கே 12 வேன் இருச்சாங்க பையங்க, ஒருத்தனை ஒன்றும் பண்ணல. இங்கே 2 வேன் தானே. நீ போய் அடி பார்த்துக்கலாம் வா. இந்த தூண்டுறது உங்களோட இயலாமை. நேற்று பண்ணிட்டாங்க. அவங்க அப்பா சொல்கிறாரு, என் பையனை வந்து ஹராஸ் பண்ணிட்டாங்க, என் பையனை வந்து துன்புறுத்திட்டாருன்னு. அப்போ டீச்சர் உங்கள்கிட்ட என்ன சொல்லணும்? நல்லன்னு சொல்லிடுங்க. டீச்சர் வந்து என்ன பண்ணணுன்னா கண்ணிலே பேசிக்கணுன்னு. ஸ்டூடெண்ட்டை பண்ணிட்டியா, போயிட்டு வா, வேற ஒன்றும் இல்லையா, நாளை காலையில் பார்க்கலாம், அப்படி பண்ண சொல்லுங்கள். எதுக்கு பேசுறது? வெளியில் போய் நில்லுன்னா ஹராஸ்மெண்ட்டு, முட்டி போடுன்னா ஹராஸ்மெண்ட்டு, பெஞ்ச் மேலே ஏறணுன்னா ஹராஸ்மெண்ட்டு, 4 பேர் இருக்க மார்க் கம்மியாக வாங்கியிருக்கேன்னா தற்கொலை. ஏன் அந்த பையன் பண்ணிக்கிறான்? அவன் என்ன தப்பு பண்ணான்னு ஒருத்தர் காமிக்கலைங்க. இது இப்படி இருந்தால் எப்படி? சரி, நான் ஒரே ஒரு சிம்பிளாக கேட்குறேங்க. இது இங்கெல்லாம் நடக்குதுல்ல, இந்த பஸ் எரிக்கிறது, கிளாஸ், ஏன் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் நடக்க மாட்டாங்க?
கவர்மெண்ட் ஸ்கூலில் எவ்வளோ நடக்குது தப்பு. செவரு விழுந்துருது, பசங்க சாப்பிட்ருக்கானுங்க, செவரு விழுந்து செத்துறானுங்க. அது யார் மேலே கோவப்படணும்? ஒரு இடத்துல கூட நேராக பிரின்ஸிபல்லையோ ஹெட் மாஸ்டரையோ போய் கையை பிடிச்சி சட்டையை பிடிச்சி எடுக்கிறது ஒன்று பார்த்துருக்கீங்களா? ஏன் நடக்கிறது இல்லை? ஏன்னா ஹெட் மாஸ்டர் சொல்கிறாரு, இப்போ நான் ஃப்ரீயாக இருக்கிறேன், உள்ளே போய் என்ன பண்ணிக்க, நான் வெளில நிற்கிறேன்னு. ஏன்னா அவர் பொருள் இல்லை, அது ப்ரொடெக்ட் பண்ணுறாங்களே. சார் உள்ளே வராதிங்க சார், நம்ம ஸ்கூல் சார், உங்கள் ஸ்கூல் சார்னு அடி பார்த்துக்கலாம் அப்படின்னு ஏதோ எதிர்பார்க்கலான்னு. இது ஒரு ஆட்சி. இதுதான் சொல்கிறேன், கள்ளக்குறிச்சி நடந்ததே இரும்பு கரம் கொண்டு அன்றைக்கி அடித்து எல்லாரையுமே. இன்னொரு தடவை ஸ்கூல் உள்ளே போனீங்கன்னா யாராவது ஓம் பையன் என் பையன் படிக்கிற ஸ்கூல் அது போகக்கூடாதுன்னு முதல்வர் முடிவு எடுத்திருந்தாருன்னா இன்றைக்கி நடந்திருக்காது. இல்லை, ஆனால் அந்த கள்ளக்குறிச்சி கேஸில் கூட கிட்டத்தட்ட ஒரு 1500 பேருக்கு மேலே எஃப்ஐஆர் போட்டாங்க. அவங்க லைஃபே பாதிச்சு போச்சுன்னு அப்போது அரசாங்கத்து மேலே தானே விமர்சனம். எப்போ போட்டீங்க? அதில் உள்ளே போய் எல்லாரும் ரகலை பண்ண அடிச்சு ஏன் பண்ணீங்க? ஏன் பண்ணீங்க? ஏன் அத்தனை கள்ளக்குறிச்சி மாதிரி ஊரில் வந்து 1500 பேர் கூடுறது உங்களுக்கு தெரியாதா? அந்த மாபையே கூட விட்டுருக்கூடாது. எப்படி கூட முடியும்? ஏன்னா தான் அவர் ஒரு வார்த்தை, அவர் ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்தவராக இருக்கலாமோ என்று சந்தேகத்தின் அடிப்படையில் ஒரு வார்த்தை வந்து மாடு பசு மாட்டோட மடியை வெட்டியிருக்காங்க. அது அப்போ என்ன அர்த்தம்? உங்களோட மைண்ட் என்னன்னா இங்கே போய் நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. எப்போ அடி யாராவது கேட்டாங்கன்னா இவர் ஒருவேளை பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஆக இருப்பாரோ அப்படி சொல்லிட்டீங்கன்னா போதும், போலீஸே கூட நின்று நல்லா அடிங்க நல்லா அடிங்கன்னு. இது தமிழ்நாட்டோட சாபக்கேடு. பிஜேபி ஆர்எஸ்எஸ்னால் நீங்கள் என்னோட பண்ணலாம். அதுக்கு சொன்னது யார்? முதல்வர். யார் பள்ளியாக இருந்தால் என்ன, நான் எல்லாருக்கும் ஆன முதல்வர். அது உள்ளே யார் போனது? அட்லீஸ்ட் முடிச்சதுக்கப்புறமா அது எஃப்ஐஆரை போடுவீங்க, அரெஸ்ட் பண்ண மாட்டீங்களா யாரையுமே? நல்லா தெரிஞ்சு ஒருத்தர் போய் வண்டி எடுத்து 300 வண்டி மேலே மோதுறாரு, ஆக்ஷன் எடுக்கலையே. அந்த பண்ண மெத்தனம் தான் இன்றைக்கி இப்படி நடக்குது. இன்னும் கொஞ்ச நாள் பாருங்கள், நிறைய விஷயம் நடக்கும். ஏன்னா தமிழ்நாட்டில் யார் மேலேயும் பயம் இல்லை. போலீஸை போய் அடிக்கலாம், நீங்கள் நேராக ஆசிரியர்கள் அடிக்கலாம், தலைமை ஆசிரியர்கள் அடிக்கலாம், யார் ஒன்றும் அடிக்கலாம். போகும்போது வரும்போது சும்மா போகிற வரையில் கான்ஸ்டபிள் அடிக்கலாம். யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே அண்டர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் இது பொலிட்டிக்கல் இது. இந்த பழக்கம் கஞ்சா அது இருக்கும். நீங்கள் உள்ளே போய் பாருங்கள். அது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த பையன், பாதிக்கப்பட்ட பையன், அங்கே நடக்கிற பிரச்சனைலாம் பாருங்கள். ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் இது போதை அது இருக்கும் பாருங்கள். ஒரு பையன் போதையில் இருக்கிற பையனை, ரகலை பண்ணுற பையனை ஒரு டீச்சர் என்னங்க சொல்லுவாங்க? எங்கே வாங்கினப்பா, எனக்கு வாங்கி கொடுன்னு கேட்பாங்களா? இல்லை எங்கே கடைக்கு சொல்லவே இல்லையான்னு கேட்பாங்களா? மரியாதை உங்கள் அப்பா அம்மா கூப்பிட்டு தான் சொல்லுவாங்க. அப்பா அம்மா கூப்பிட்டு வந்து தற்கொலை பண்ணிப்பீங்களா? அதுக்கு ஒரு கும்பல் வந்து அடிக்குமா? எங்கெங்கே போயிட்டுருக்குது? எங்கே கலாச்சாரம் எங்கே போயிட்டுருக்குது? நம்ம எந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம்? நாகரிக சமூகமாக அது? ஒரு கண்டனம் இல்லை பார்த்தீங்களா? இது வரைக்கும் சிஎம் கண்டனம் கொடுத்துருக்காரா? சிஎம் விடுங்க, துணை முதல்வர் இருக்கார்ல டிஷர்ட் போட்டு, அவர் ஒன்று கண்டனம் இது வரைக்கும். திருப்போணும் கண்டனம் கொடுத்துருக்காரா? இவங்க ஏதாவது ஒன்று ஜீப் எரிஞ்சதுன்னா மணிப்பூர் ஏன் போகவில்லைன்னு கேட்குறாங்களே. அங்கே ஏதோ ஜீப் எரிஞ்சதுக்கு மணிப்பூர் ஏன் பிஎம் போகலன்னு கேட்குறாங்க. திருப்போணத்துக்கு ஏன் நீங்கள் போகல? சரி நீங்கள் வேணாம், உங்களுக்கு வயசு ஆகிடுச்சு, உங்களுக்கு வெளில போக முடியல, பையன் என்ன பண்ணுறாரு? போகலாம்ல. இன்றைக்கி நேற்று போயிருக்க வேண்டியதுண்ணே. இந்த சம்பவத்தில் நேராக போய் பையன் வீட்டில் விசாரித்து என்ன நடந்ததுன்னு கேட்டு பையன் மேலே தான் தப்பு, யாரும் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லலாம்ல. இல்லை ஒரு அறிக்கை, யாரும் தேவையில்லாமல் நம்ம படிக்கிற பள்ளிக்கூடத்தில் உள்ளே போய் யாரும் வேன்லாம் எரிக்கக்கூடாது சொல்லலாம்ல. ஏன் ஒரு அறிக்கை கூட கொடுக்க மாட்டாங்க? அதுக்குள்ளே இருக்கிற பாலிடிக்ஸை போக உங்களுக்கு தெரியும். நன்றி சார். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.